Hi friends, இன்னைக்கு நாம ஒரு மொபைல் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். என்னடா இவங்க மொபைல் அன்பாக்சிங் எல்லாம் பண்றாங்களே, ஒருவேளை டெக் சேனலுக்கு சேஞ்ச் ஆயிட்டாங்களோன்னு எல்லாம் நினைக்காதீங்க. இப்போ நடந்துட்டு இருக்க Flipkart பிக் பில்லியன் சேல்ஸ்ல என்னோட பிரதர் கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ண மொபைல் தான் இது. ஒரு மொபைல் வாங்குனதை போய் பெரிய சாதனை படைச்ச போல பேசிட்டு இருக்காங்களேன்னு தோணுதா உங்களுக்கு? இந்த மொபைலோட ஒரிஜினல் ரேட் பாருங்கள். ஆனால் அவன் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது இந்த ரேட்டுக்கு தான். பார்த்தீங்களா எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு? அப்போது இதை வாங்க எவ்வளோ போட்டி இருந்திருக்கோம். இந்த மொபைல் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு அன்பாக்சிங்கில் பார்ப்போம். இது ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு வேண்டி பண்ணுற வீடியோ தான். நம்ம சிப்பிக்குள் முத்து சேனலில் எப்போவும் போல் ஜிகே ரிலேட்டட் வீடியோ வந்துட்டு தான் இருக்கோம். இந்த மொபைல் நேம் LG G8x. இதில் 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று மொபைல் இருக்க பாக்ஸ், இன்னொன்று இது டுயல் ஸ்க்ரீன் பாக்ஸ். இதை பற்றி பிறகு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இது 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் மொபைல். பாக்ஸுக்கு சைடில் பார்த்தோன்னா அதோட ஒரிஜினல் ரேட், அதாவது 70,000 கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேனுஃபேக்சரிங் அண்ட் இயர் ஆஃப் இம்போர்ட் டேட் கொடுத்துருக்காங்க, அது அக்டோபர் 2020. இதோட SAR ரேட்டிங்கும் கம்மியாக தான் இருக்குது. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி மொபைலை வெளியில் எடுத்து பார்க்கலாம். இந்த மொபைல் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இது ஒரு நான் சைனீஸ் மொபைல். ஐ பாய்காட் சைனீஸ் ப்ராடக்ட். இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஒரு காட்டன் கிளாத் கொடுத்துருக்காங்க. இப்போ மொபைலில் கையில் எடுப்போம். வாவ், செம்மையாக இருக்குல்ல, ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் யாரெல்லாம் இந்த மொபைலை வாங்கினீங்க இல்லை வாங்க ட்ரை பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு மொபைலை பூட் பண்ணி வச்சுருவோம். இனி இந்த மொபைலுக்கு கூட வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. மொபைலோட பேக் கேஸ் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். USB Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குது? வாவ், ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹெட்ஃபோன் தந்திருக்காங்க. இப்போ வர நிறைய மொபைலில் ஹெட்ஃபோனே கொடுக்குறதில்ல. இந்த ஹெட்ஃபோன் நல்லா குவாலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் இருக்க அடாப்டர் தான் வைக்காமல் விட்டுட்டாங்க. ஆர்டர் பண்ணும்போதே அதில் அடாப்டர் இல்லைன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரியே மொபைல் பேக் கேஸ் இருக்குது. கூடவே LG மொபைல் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சிம் இஜெக்டர் டூலும் இருக்குது. அஸ் யூஷுவல் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ரப்பர் பேக் கேஸ் இருக்குது. இதை டெம்பரரியாக கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலாம். இப்போ தான் இந்த ஃபோனோட மெயின் பார்ட்டுக்கு வரோம். இந்த ஃபோனோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான், அதாங்க டுயல் ஸ்க்ரீன். இதுவும் அதே குவாலிட்டியில் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிடுவோம். இதில் ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா டுயல் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது சார்ஜ் போடுறதுக்கு. ஃபோன் பூட்டப் ஆகிடுச்சு. இப்போது இனிஷியல் செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து ஹோம் பேஜில் வந்தாச்சு. டுயல் ஸ்க்ரீன் எப்படி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். டுயல் ஸ்க்ரீன் கேஸில் ஒரு Type-C கனெக்டர் இருக்கும். அதில் நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனோட ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் டுயல் ஸ்க்ரீன் ஆன் ஆகும். டுயல் ஸ்க்ரீனோட அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரே டைமில் வேறு ஆப்பை 2 சைடும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் கால் லிஸ்ட் ஆன் பண்ணுறோம். இந்த டுயல் ஸ்க்ரீனில் மெசேஜ் ஓப்பன் பண்ணுவோம். இந்த மொபைலில் 2 சைடு ஸ்க்ரீனையும் ஸ்வாப் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் மெயின் டிஸ்பிளே ஸ்லீப்புக்கு போயிடும். டுயல் ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஃப்ரண்டில் வரும். இது 20,000 பட்ஜெட்டுக்கு நல்ல ஒர்த்தான நல்ல ஃபோன். இந்த வீடியோவை மொபைல் மேலே இன்ட்ரெஸ்ட் உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு வேண்டி காத்துட்ருக்கு. அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா சிப்பிக்குள் முத்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி
பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கற்போம், மற்றவருக்கும் கற்பிப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.